அடியே பஞ்சவர்ணம், சிலுக்கு மாதிரி குளிக்கி வந்து அனுராதா மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி டிஸ்கோ சாந்தி மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு சீட்டடுமா? இது இல்லையா? அப்ப இது இதுதானா? நீ கரெக்டா சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அம்மா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியும். உள்ளவா உள்ளவா. கரெக்டா சொல்லுங்களா? என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? 5 கண்டத்தையும் தேடினாலும் கிடைக்காத பஞ்சவர்ண கிளி இது. இதோட பரம்பரை இருக்க மதுரை மீனாட்சி கையில இருக்க கிளி. இதுக்கு அது அம்மாவுக்கு அம்மா, அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா, அம்மா அம்மா. புரிஞ்சுதுங்களா? அப்படியா? படிக்கிறேன் கேளுங்க. கல்யாண திருக்குளத்தோட வள்ளி தெய்வான சைதமா கந்தசாமி வந்திருக்கான். அம்மா தப்பா எடுக்க கூடாது. என்ன ஐயா +2வா? இல்லங்க, அவர் BE படிச்சிருக்காரு. படிச்சது சொல்லலாமா? அவரு தேடி புடிச்சத சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஐயாவுக்கு 2 சம்சாரம் தானே? யோ, நீ ஜோசி சொன்னது போதும், முதல்ல எங்க புறப்படு. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, கோச்சுக்காதீங்க. என் கிளி உண்மையதான் சொல்லும். என்ன உண்மை? எங்க வீட்டுக்கார அப்படிப்பட்டவர் ஒண்ணு இல்ல. உன் இஷ்டப்படி சம்மந்தம் இல்லாம பேசுன எனக்கு கெட்ட கோவம் வரும். முதல்ல எந்திரி. நானா சொல்றேன்? என் கிளி சொல்லுது. என் நாக்கும் போய் சொல்லாது, என் கிளி நாக்கும் போய் சொல்லாது. உங்க புருஷனுக்கு 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி. ஐயா, நான் போன தப்பு. என் புத்தி செருப்பாலடி. அம்மா என்னையாச்சு? இந்த கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு கேக்குறீங்க? அம்மா, உங்க புருஷனுக்கு 2 பொண்டாட்டின்னு சொன்னேன். அவ்வளவுதான். எரிமலை வெடிச்சல் மாதிரி ஒரு சத்தம். என் கூண்டு ரோட்ல உருண்டது. என் கிளி ஆகாயத்துல வறண்டது. நான் குப்பை தொட்டியில கிடந்தேன்.